இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த மாதத்திலே உங்களை நிரம்பி வழிய செய்வாராக. என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நிரம்பி வழிய செய்கிறவர். இந்த மாதத்தில் என்ன குறைவாக இருந்தாலும் அந்த குறைவு நிறைவாக மாறப்போகிறது. ஒரு பாடலை கூட பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஜெபமாய் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் விழித்து சொல்லுகிறது, எதை நினைத்து கலங்காமல் துதிக்கிறது. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து உடல் ஆயிரங்களை அவர் அண்டையில் நடந்தது. நிரம்பி வழிய செய்யும் பொழுது தேவனுக்காய் நாம் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் ஆடணும், தாய்நாடு அவருடைய பாதத்திற்குள் உற்சாகமாய் உணர்ந்து என்னோடு கூட சேர்ந்து தங்களை மேம்படுத்துகிறோம். தூய வாழ்வு தினம் வாழணும், தூய வாழ்வு தினம் வாழணும், தாய்நாடு உப்பாறு திரும்பும், தாய்நாடு உப்பாறு திரும்பும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா,
ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பா ஏக்கங்கள் அறியணும், அப்பா வள்ளும் வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீராட நிரப்புங்கப்பா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகுமே. இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆவியானவர் நிறைவாக்குவீராக. நிறைவானவரே, ஒவ்வொருடைய இல்லங்களில் இருக்க எல்லா குறைவுகளும் மாறட்டும், எல்லா குறைவுகளும் மாறி நிறைய தேவன் இந்த நாளிலே கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய மகிமை வெளிப்படட்டும். இரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எபேசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாக இருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, மகிமையானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானவினுடைய சிங்காசனம் பூமியினுடைய பாதப்படியாய் இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளோ மகிமையும் மகத்துவத்தையும் அவர் கச்சையாய் ஆடையாய் அணிந்து கொண்டிருக்கிறார். சகல கணத்திற்கும் உரிய தேவன் இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தாராம். அவர் இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்ததற்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். யாருக்கு என்ன குறை? எல்லா மனிதர்களுமே பார்க்கும் பொழுது நிறைவுள்ளவர்களாகத்தான் தெரிகிறார்கள். யாருக்கு என்ன குறைவு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய இருதயத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமே, ஆனால் ஏதோ ஒரு குறைவோடு கூட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு சமாதானத்திலே குறைவு, சந்தோஷத்திலே குறைவு, சரீர சுகத்திலே ஒரு குறைவு, பொருளாதாரத்திலே குறைவு, பிள்ளைகளுடைய காரியத்திலே குறைவு, கணவனுடைய காரியத்திலே குறைவு, ஜபத்திலே குறைவு, பரிசுத்தத்திலே குறைவு, வேதம் வாசிக்கிறதிலே குறைவு, ஏதோ ஒரு குறைவு. ஆனா இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, நான் நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் இன்று அந்த குறைவு நிறைவாக போகிறது. அல்லேலூயா! உன் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். எந்த மனுஷனாலும் உன் குறைவை நிறைவாக்க முடியாது. கர்த்தர் ஒருவரால் தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்க முடியும். வேதத்திலே நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால்
2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1-7 வரை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரனுக்கு ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் எலிசாவிடத்திலே வருகிறார். எலிசாவிடத்திலே வந்து சொல்லுகிறார், என் புருஷன் கர்த்தருக்கான் பயந்தவன், அது உமக்கு தெரியும். நான் அவன் மரித்து போய்விட்டான். அவர் மரித்து போகும்போது கடனோடு கூட போய்விட்டார். ஒரு குறைவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. குறைவு, இந்த குறைவி நிமித்தம் நாங்கள் அடிமைகளாக்கப்பட போகிறோம். என் 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவர்கள் அடிமையாக்க போகிறார்கள். குறைவு, இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் குறைவு. அந்த குறைவு சொல்லுகிறார். எங்கு சொல்லுகிறார்? யாரிடத்திலே சொல்லுகிறார்? நல்ல ஒரு தேவ மனுஷனிடத்தில் அவருடைய குறைவை குறித்து சொல்லுகிறார். எலிசாவிடத்தில் கேட்கிறான், அதற்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற காரியம், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், ஒரு குடம் எண்ணெய் தவிர என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் எலிசா சொல்லுகிறான், எல்லா இடத்திலையும் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிக் கொண்டு வீட்டை பூட்டிக் கொள் என்று சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்தவளா, அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட சந்தேகிக்காதபடி ஊழியக்காரன் மூலமாய் வந்த கர்த்தருடைய வார்த்தையை அவள் விசுவாசித்தவளா, சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளா அவள் போகிறாள். வெறும் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விழுகிறது. நிரம்பி ஒரு பாத்திரம் கூட அதுல குறைவோடு கூட இல்லை. எல்லாம் நிரம்பின உடனே அந்த ஊழியக்காரனிடத்தில் போய் அவள் சொல்லுகிறாள், எல்லாம் நிரம்பிட்டு. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், நீ இதை விற்று உன் கடனை எல்லாம் கொடுத்து விட்டு மீதி இருக்கிறதை நீயும் உன் பிள்ளைகளையும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. தெய்வ பிள்ளைகள், அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு, பொருளாதாரத்தில் ஒரு குறைவு, அவருடைய வாழ்க்கையிலே அந்த நெருக்கம், கடப்பாரம், அதிலிருந்து எப்படி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த குறைவு நிமித்தம் அடிமைத்தனம் வரப்போகிறது, வேதனை. இந்த கடற்பாரத்தில் எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? கடவுள் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவள் தேவ சமூகத்தில், தேவ மனுஷனிடத்திலே வந்து தன் குறைவுகளை சொல்லும் பொழுது அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறினது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் நிறைவாக போகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீர்கள். இந்த மாதத்திலே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நீங்கள் சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களை நிரம்பி வழிய பண்ண போகிறார். நம்முடைய தேவன் ஒரு அறையும் குறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் நிறைவு உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இவர் நிறைவானவர், இவருக்கு நிறைவுதான் தெரியும். பிசாசு தான் குறைவுள்ளவர். அவன் எப்பொழுதுமே குறைவுகளை தான் பார்க்கிறவன். அனைவரும் குறைவுகளை தான் பார்ப்பார்கள். ஆனா ஆண்டவர் நிறைவை பார்க்கிறவர், அவர் நிறைவானவர், அவர் நிறைவானவர். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் எதிராளியாகி பிசாசானவன் தன் சகோதரன் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன், எப்பொழுதும் அவன் குறைவுகளை அவன் கண்டுபிடிக்கிறவன். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிறைவு உள்ளவர். சொல்லப்பட்டு அவருக்கு பெயர் நிறைவுள்ளவர். ஆவியானவருக்கு பெயர் என்ன? அவர் நிறைவுள்ளவர். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த மாதத்திலே இந்த நிறைவானது உங்கள் எல்லைகளிலே வருகிறது. ஒரு நிறைவு தேவன் உங்களுடைய எல்லைகளிலே தேவன் கட்டளையிடுகிறார். உங்களுடைய எல்லா குறைவுகளும் இந்த மாதத்திலே நிறைவாக போகிறது, நிறைவாக போகிறது.
வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் களஞ்சியங்களை நிரப்புகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த ஸ்திரீ எல்லா பாத்திரங்களும் நிரம்பி எப்படி வழிந்ததோ அதுபோல தேவன் ஒரு வானத்தின் பலகணிகளை அவர் திறப்பாரானார். எப்படி குறைவு நிறைவாகாமல் போகும்? திறந்து விட்டார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறந்துதான். நோவா காலத்திலே வெள்ளம், ஜனங்கள் அழிந்து போய்விட்டார்கள். அவர் வானத்தின் மதகுகளை திறப்பாரானால் அது எண்ண முடியாததாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலகணிகளை திறந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில அவர் திறந்து விட்டார். இனி உனக்கு தடையில்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி வானத்தின் பலகணிகளை திறந்து விட்டார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் நிரம்பி வழிய போகிறீர்கள். கர்த்தர் உங்களை நிரம்பி வழிய பண்ணுவாராக. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் நிரம்பி வழியை செய்வேன், நிரம்பி வழியை செய்வேன் என்று சொல்லுகிறார். எதனால் நிரப்புவா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன எண்ணத்தினால் இந்த மாதத்திலே நம்மை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புகிறாரா? சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் சந்தோஷத்தை கொடுக்குமா? இல்ல பதவி சந்தோஷத்தை கொடுக்குமா? சினிமா பார்க்கிறதுனால அந்த சினிமா சந்தோஷத்தை கொடுக்குமா? இல்ல மதுவானத்தை குடிக்கிறதுனால அது சந்தோஷத்தை கொடுக்குமா? ஒன்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். சந்தோஷம் அவர் நிரப்புகிறார். சந்தோஷத்தினால் சந்தோஷம் தேவனால் வருகிறது. இன்றைக்கு சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலே வேதனை. என்ன வேதனை? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதவருடைய வேதனை என்பதை உடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்டால் தெரியும். நாளுக்கு குழந்தை இல்லை, இருதயம் கிளேசத்தினால் நிரம்புகிறது. நல்ல கணவன் தான், அவளுக்கு ஒரு குறைவும் இல்லைதான். ஆனா அவ இருதயத்தில் சந்தோஷம் கிடையாது. எல்லாம் இருக்கணும், ஆனா இருக்க வேண்டியது இல்லாம இருக்கும் அப்படின்னா அது சந்தோஷமா இருக்காது. அந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில என்ன கிடையாது? வாழ்க்கையில வேதனை. அவங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தூதன் சொல்லுகிறார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வயசாகிட்டு 2 பேருக்கும் உண்டாகுமா சந்தோஷம்? நம்ம நினைக்கிறோம், ஒரு நாள் ஆகிட்டேன், இனிமேலா சந்தோஷம் வரப்போகுது, இனிமேலா இந்த காரியத்துல ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன், அவ்வளவுதான் நீங்கிற ஒரு நிலை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இல்ல. இந்த மாதம் தேவன் எல்லைகளிலே ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை தேவன் தரப்போகிறார். சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, நீ பட்ட வேதனை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் அடிமைத்தனம், வேதனை நிறைந்த வாழ்க்கை, வேதனை வேதனை வேதனை, எத்தனையோ ஆண்டுகளாக அனுபவித்த வேதனை. அதான் பக்தன் மோசே சொல்லுகிறார், தேவரீர் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும்
துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சங்கீதம் 90வது அதிகாரத்திலே அவருடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, நம்ம சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷம் தாண்டு மறந்து வாழ்க்கையில் சிறுமை, உன் வாழ்க்கையில துன்பம் இன்றைக்கு நடக்கும், இன்றைக்கு நடக்கும், இன்றைக்கு நடக்கும், இந்த மாதம் நடக்கும், இந்த மாதம் நடக்கும், தொடர்ந்து வேதனையோடு நீ இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும் என்று. உன் எல்லைகளிலே சந்தோஷத்தை தேவன் தருவாராக. சந்தோஷத்தினால் கர்த்தர் இருதயத்தை நிரப்புவாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? பிள்ளைகளே, உங்கள் இருதயம் சோர்ந்து போய் துவண்டு போய் கடந்த நாட்களிலே இருந்திருக்கலாம். இந்த மாதம் இரட்டிப்பான ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேறையா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அன்றைக்கு கர்த்தர் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் கொடுத்தார். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது, ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது. நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். நீங்கள் துக்கப்பட்டு அழுதீர்கள். எதுவும் சொல்லுகிறது, நீங்களோ அழுவீர்கள், உலகமோ சந்தோஷமாய் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அழுத நாட்கள் எல்லாம் முடிந்தது, துக்கத்தோடு இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உங்களுக்கு சந்தோஷத்தினால், இனி உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதங்கள் என்றால், முதலாவதாக ஆண்டவர் எதனால் நம்மை நிரப்புகிறார் என்றால், சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார். அதான் அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பினார் என்று. உங்க இருதயம் அது முக்கியமானது. அண்ணா சொல்லுகிறார், நான் மன கிளேசம் நிறைந்தேன். அண்ணனுடைய இருதயத்தில் இருந்த அந்த கிளேசத்தை தேவன் அவளை விட்டு அப்புறப்படுத்தினார். அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், விசுவாசத்தோடு போகிறார். அண்ணா துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் தேவ ஆலயத்தை விட்டு போகும் பொழுது துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த இருதயத்தில் இருந்த வேதனை மாறினது. ஒரு சந்தோஷத்தை அந்த இருதயத்திலே கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதத்தில் உங்கள் இருதயத்திலே ஒரு சந்தோஷத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. அப்ப முதலாவதாக தேவன் நிரப்புகிறார். எதனால் நம்மை நிரப்புகிறார்? சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார். இரண்டாவதாக எதனால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. முதல்ல சந்தோஷத்தினால் நிரப்புவார். இரண்டாவதாக எதனாலே நிரப்புகிறார்? சமாதானத்தினாலே நிரப்புகிறார். சமாதானம் எப்படி சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு விசுவாசத்தை, அந்த விசுவாசம் எதை கொண்டு வருகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. சமாதானம் தேவை.
எவ்வளவுதான் ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, சண்டைக்காரியான ஒரு ஸ்திரீயோடு குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரமான ஒரு இடத்தில் இருப்பதே நல்லது என்று சொல்லி, சந்தோஷம் சமாதானம் இல்லாம எவ்வளோ வசதியா எவ்வளவோ ஒரு மனுஷன் அதிகார நிறைஞ்சவனாக வாழ்ந்தாலும் அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் என்ன கிடையாது, இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. வேதமோ சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது என்று சொல்லி, அவர் சமாதானத்தின் காரணம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததற்கு காரணம், எதனாலே உங்களை நிரப்பும்படி இறங்கி வந்தாரா? நீங்கள் சமாதானத்தினால் நிரப்பும்படி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று. தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் சமாதானம் இல்லாம உன் வாழ்க்கையே வேதனையாக இருக்கிறதா? சமாதானம் இல்லை இன்னைக்கு. ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லாம போகுது? வாழ்க்கையில ஏதோ ஏமாற்றம், சிலருடைய துரோகங்கள், சிலருடைய நிந்தையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை இழந்து விடுகிறவர்களாக மாற்றி விடுகிறது. ஏசாவுக்கு ஒரு சமாதானம் இல்லை தன் சகோதரனோடு கூட. ஏன் யாக்கோபு மேல ஏசாவுக்கு பார்க்க இழப்பு, சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டான். துரோகம், அண்ணனை போலவே பேசி அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றம். யாக்கோபு செய்தது துரோகம். இது ஏசாவுடைய வாழ்க்கையில ஒரு பகையை கொண்டு வந்தது. இன்றைக்கு பகை வருவதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்தில் நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதனால் நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். அந்த ஏமாற்றம் இருதயத்தில் இருந்து சமாதானத்தை நீ பறிகொடுத்து இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம். சிலருடைய வார்த்தைகள் இன்னும் ஆறாத ரணமாகும் இருதயத்துல இருந்து அது ஒரு சமாதான குறைச்சலை உன் வாழ்க்கையை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, கசப்புகள் எல்லாவற்றையும் மறந்து விடு. நீதியும் பட்ட பகலை போல வெளிச்சமாக்குகிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொன்னா அவர் நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்துல என்ன? நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவத்தை நீர் மன்னியும். நீங்க மன்னிக்கப்படணும் அப்படின்னா மத்தவங்க செய்யற தப்பிதங்களை நீங்க மன்னிக்கதான் செய்யணும். யோசிப்பு மன்னித்தான். யோசிப்பு இருதயத்தில் எந்த பகையும் கிடையாது. சகோதரர்கள் ஒரு காலத்தில் அவனை தூஷித்தார். சொப்பனக்காரன் வருகிறான், பிரயாசம் பண்ணப்படுகிறான். சொப்பனக்காரன் வருகிறான், படுகொலிகளை போட்டார்கள், வித்தார்கள். மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியாத சகோதரர்களை. துரோகம், படுகொலி விட்டப்பட்ட துரோகம் பண்ணினார்கள், மன்னிக்கவே முடியாது. யோசிப்பு வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது, அவ்வளவு துரோகம். ஆனால் யோசிப்பு மன்னித்தான். தேவ பிள்ளையே, மன்னி. இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு இந்த மாதத்தில் உன்னை விட்டு வெளியேறட்டும். யாரை குறித்து உன் இருதயத்திலே கசப்பு இருக்கிறது? எதனால் உன் இருதயத்தில் வேதனை, சமாதானம் இல்லாமல் போகிறது? இன்றைக்கு மன்னி, மன்னி. நம்முடைய பாவங்களை இவர் மன்னித்தாரே,
அவருடைய பிள்ளை நீ நானும். நீ மன்னி தெய்வ பிள்ளையே. உன் இருதயத்திலே கசப்பான வேறு அது இருக்க வேண்டாம். யோசேப்பு இருதயத்தில் ஒரு சமாதானம் இருந்தது, ஆனால் சகோதரனுடைய இருதயத்தில் அது இல்லை. ஆனால் யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்தது, பயப்படாதீங்க, நான் ஒன்றும் செய்ய போறதில்லை. பழிவாங்குகிற கர்த்தருக்குரியது, உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். உன் நீதிய மனுஷர்கள் புரட்டி இருக்கலாம் தன்னுடைய பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும், ஆனால் கர்த்தர் உன் நீதியை பட்ட பகலை போல அவர் வெளிச்சமாக்குகிற கர்த்தர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, தெரியும் உன் நீதி என்ன என்று சொல்லி. உனக்கு அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஆனா உன்கிட்ட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ மன்னிச்சது, நீ மன்னிச்சது. அடுத்து சொல்ற எப்பவுமே தேவன் இப்படி எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, நீ சும்மா இரு, யுத்தம் என்னுடைய, நீ சும்மா இரு, நீ வாங்காத, பழி வாங்காத. நமக்காக யாரையும் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். நம்முடைய இருதயத்துல யார குறிச்சும் எதை குறிச்சும் ஒரு கசப்பு இல்ல, ஒண்ணு வேண்டாம், மன்னி. இன்றைக்கு கர்த்தர் உடைய இருதயத்தை சமாதானத்தால் நிரப்புவாராக. என்னால் முடியவில்லையே என்று சொல்லி கலந்துகிற தேவப்பிள்ளை, என்னால் மன்னிக்க முடியவில்லை, இந்த மனிதர்கள் பேசின வார்த்தை என்னால் மறக்க முடியவில்லை, கலங்கி போய் நீ இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரு நல்ல ஒரு இருதயத்தை உங்களுக்கு கட்ட தருகிறார். ஒரு சமாதானம் உன்னுடைய இருதயத்தை நிரப்புவதாக, உன் இருதயத்தில் ஒரு சமாதானம் நிரப்புவதாக. சமாதான பிரபுவாகிய தேவன் உன் இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தால் உங்களை நிரப்புவதாக. முதலாவதாக சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், இரண்டாவதாக சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார், மூன்றாவதாக எதனால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் என்று சொல்லி வேதத்திலே தியானிக்கும் பொழுது ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனம், என் சகோதரனே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். மூன்றாவதாக நேர்காரியங்களுக்கு பவுல் சொல்லுகிறார், நற்குணத்தினால் நிறைந்திருக்கணும். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும். சகல அறிவெல்லாம் பெருகி போய்விட்டது, அறிவுலாம் இன்னைக்கு பெருகிட்டது. செல்போனை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி கூட இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன கிடையாது அறிவு. இன்னைக்கு அறிவு நமக்கு தேவை. அறிவு சகல விதமான சொல்லப்பட்டு இருக்கிறது. சகல அறிவினால், சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள். அறிவு தேவை, படிக்கிறதுக்கு அறிவு தேவை, வாழ்க்கையில ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ அறிவு தேவை. அறிவு இல்லை நிறைய அநேக பேர், அறிவு இல்லை. அன்று சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னிலை அறியும். கழுதைக்கு கூட தெரியும் அது எஜமான் யார், எஜமான் எப்படிப்பட்டவர். மாடு தன் எஜமான், கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னிலையும் அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமல். யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? என் ஜனங்களோ அறிவில்லாமல். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லாமல் இருக்கு? சிலருக்கு அறிவு கிடையாது. அறிவில்லாத பேச்சு, அறிவில்லாத நடக்க, இன்னைக்கு இடித்து போயிருக்குது வாழ்க்கை. அறிவு கிடையாது, அறிவில்லாத சம்பாஷணைகள். அறிவு வேணும், உனக்கு அறிவு வேணும். உலகத்தை
உலகத்தவனை போல நீங்க நானும் வாழ்ந்து விட முடியாது. அறிவில்லாம பேச, நாமளும் அறிவில்லாம பேசக்கூடாது. பேசுற வார்த்தை நம்ம நடக்க ஞானம் உள்ளதா இருக்கும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கல்தேய ஜோசி எல்லாரையும் விட தானியலுக்கு 10 மடங்கு ஞானம், அறிவு இல்லை. ஆண்டவரை கேளுங்க. யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் சம்பூரணமான ஞானத்தை கொடுக்கிறவர். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். அப்ப நம்முடைய தேவன் ஞானத்திலே சம்பூரணம். ஞானம், அறிவு, புத்தி, நல்ல புத்தி எல்லாம் தேவ சமூகத்துல தான் நமக்கு இறங்கி வருகிறது. ஒரு ஞானங்களை ஞானமாய் உண்டாக்கிறது. அப்ப ஞானம், அறிவு நமக்கு தேவை. புத்தி வேணும், அறிவு வேணும். நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலையும் சாலமோன் ராஜா முக்கியப்படுத்தி எழுதுனது அறிவு, ஞானம். இந்த குறித்து அவர் அதிகமா எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் கேட்கும் பொழுது சாலமோன் கேட்டது அதுதான், மனநத்தனையான ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். நல்ல அறிவு அவருக்கு. அறிவு இதை பார்த்த ஆச்சரியப்பட்டார் ஞானத்தை பார்த்து. அப்ப தேவனுடைய பிள்ளையை, இந்த ஞான கண்மணியான தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஒரு நிறைவு. அப்ப இரண்டாவதாக உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஞானத்தை தருவாராக, அறிவை தேவன் தருவாராக. எல்லா விதமான, எனக்கு அறிவில்லையே, செல்போனை பார்க்கறது கூட அறிவில்லை. அல்லேலூயா, நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அறிவு தேவன் உங்களுக்கு தருகிறது. எல்லா விதமான இந்த உலகத்துல என்னென்னமோ இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது சில நேரத்துல. ஏன்னா அறிவும் இல்லை. அது அறிகிற ஒரு அறிவும் இன்னைக்கு இல்லை. தேவன் நல்ல அறிவு தேவன் நமக்கு தருவார். உலகத்தில் உள்ளவங்க 6 அறிவான், ஆனா நம்மளுக்கு கூட ஒரு அறிவு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படினாலே அறிவினால் அவர் நம்மை நிரப்புகிறார். பெஸ்லேயேலை கர்த்தர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்களை முதலாவதாக சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார், இரண்டாவதாக சமாதானத்தினால் நிரப்புகிறார், மூன்றாவதாக அறிவினாலே உங்களை நிரப்புகிறார், கடைசியாக எதனால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார்? லூக்கா 1 அதிகாரம் 53வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று. கடைசியாக நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது? நன்மையினால் உங்களை நிரப்ப போகிறார். நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டே இருந்த தேவ பிள்ளையே, இந்த மாதம் உனக்கு நன்மையினால் நிரப்ப போகிறார். எலியாவிடத்தில் இருந்த நன்மை எலிசாவுக்குள்ள 2 வந்தது. யோபு இழந்த நன்மை யோபுக்கு 2 தனையாக கிடைத்தது. உங்களுக்கு கர்த்தர் அளவுல சொல்லல, அளவில்லாமல் உங்களுக்கு கர்த்தர் நன்மையினால் நிரப்ப போகிறார். அளவில்லாத ஒரு நன்மை, அளவில்லாத ஒரு நன்மை. சங்கீதத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 3-5 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. அதே சங்கீதம் 81:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி. நம்மளுக்கு என்ன நன்மை வேணும்னு இந்த பரம தகப்பனுக்கு தெரியும். நேரத்தில் நம்ம அழுது 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 கெஞ்சணும், எனக்கு அது இல்லையே இது இல்லையே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அது இல்லை இது இல்லை அப்படியே அழுதுகிட்டே கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் போனோம். தேவனுக்கு தெரியாதா எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும், எந்த நன்மை நமக்கு தரணும்? தேவனுக்கு தெரியும்.
நம்ம பிள்ளைக்கு எந்த வயசுல என்னத்தை செய்யணும் எல்லாம் தெரியும். நம்மளுக்கு படிக்கிற வயசுல பிள்ளைக்கு என்னத்தை செய்யணும், திருமண வயசுல பிள்ளைக்கு என்னத்தை செய்யணும், ஒவ்வொரு வயசுல அவங்களுக்கு என்ன செய்யணும் நமக்கு நல்லாவே தெரியும். அதுபோலதான் தெய்வம் எந்த காலத்துல நமக்கு என்ன தேவை அது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் அவர் அதனது காலத்தில் அதனது காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். சகலத்தையும் அவர் அதனது காலத்தில் அதனது காரியங்களை அவர் எப்படி செய்கிறார் என்றால் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் செய்கிற எல்லாமே நேர்த்தியாக இருக்கும், நேர்த்தியாக செய்வார். உனக்கு எந்த நேரத்தில் என்ன நன்மை தேவைன்னு தெரியும். இந்த மாதனை நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். தாமசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகி நான் கொடுப்பது அதிக நிச்சயம். பிள்ளைக்கு நீங்களே நல்ல ஈவுகளை எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் நீங்க அறிஞ்சிருக்கும் போது நான் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் கர்த்தர் சொல்லுகிறார். அதுபடினாலே இந்த மாதம் உனக்கு நன்மையினாலே கர்த்தர் நிரப்புகிற ஒரு நல்ல மாதம். உங்களை நிரம்பி வழிய பண்ண போகிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்களை சந்தோஷத்தினாலே நிரப்ப போகிறார். சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், சமாதானம் இல்லாம இருந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சந்தோஷம், சமாதானம், அறிவு, நன்மை எல்லாவற்றாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நிரப்ப போகிறார், நிரப்புவார், நிரப்பாது சொல்லிக்கிட்டே போகிறார். ஒரு நிறைய அநேக காரியங்கள் இருக்கிறது. எழுத போகலாம், காணாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது போல சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. அந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை நிரப்புகிறவர் என்று சொல்லி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார், உங்களை நிரப்ப போகிறார். நம்மளை பார்த்தவர் சொல்லிட்டார், நான் உன்னை நிரப்ப போகிறேன். நம்ம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தினாலே நிரப்பணும் அப்படின்னு. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ எருசலேமை உங்கள் போதகத்தால் நிரப்பி என்று சொல்லி நிரப்ப வேண்டும். என்னத்தால நிரப்பணும்? போதகத்தால் நிரப்பணும், போதகத்தால் நிரப்பணும். பவுல் சொல்லும் பொழுது அங்கு சொல்லுகிறார், ரோமர் 1வது அதிகாரம் 15-16 வசனத்திலே, ஆகையால் ரோமாபுரியில் உள்ள உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ ஒன்று ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லுகிற காரியம் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. கடைசி காலத்துக்கு கொண்டிருக்கிறோம். நம்ம முடிந்த மட்டும் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். தட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தேவனை யார் என்று தெரியாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று இன்னைக்கு அநேகர் தெரியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நம்முடைய நோக்கம், ஒரே ஒரு வாஞ்சை, எப்படியாயும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல என் தேவனை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த மட்டும் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சுவிசேஷத்தினால், கர்த்தருடைய நாமத்தை குறித்த சுவிசேஷத்தினாலே இந்த உலகத்தை நீங்கள் நிரப்புங்கள், நிரப்புங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். வெட்கப்படாதிருங்கள். கர்த்தரை குறித்து சொல்லுவதற்கு, தேவனுடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் வெட்கப்படாதிருங்கள். முடிந்த மட்டும் நீங்கள் அறிவீங்கள் கர்த்தரை குறித்து. உலகம் எங்கேயும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. சுவிசேஷத்தினால் இந்த உலகத்தை நிரப்புங்கள், நிரப்புங்கள். நம்ம அப்படி நிரப்பும் பொழுது, சுவிசேஷத்தை நம்ம செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது, இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி
கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறையாக இருந்தாலும் இன்றைக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும், குறைவு நிறைவாக மாறும். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட நீ பேசினீர். இறங்கினவரே, எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இந்த பூமிக்கு நீ இறங்கி வந்தீரையா. இறங்கி உம்மை தாழ்த்தி இறங்கி யா கோலமெடுத்து இறங்கி வந்தீர். நீ இறங்கி வந்ததற்கு நோக்கம் என்ன? நாங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று. நாங்கள் நிரம்ப வேண்டும், நிரம்ப வேண்டும், நிரம்ப வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நிரம்புவார்களாக, நிரம்புவார்களாக. தேவ ஆசீர்வாதத்திலே சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றிலும் நிரம்பி வழிவார்களாக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று பிள்ளைகள் சொல்லத்தக்க அளவுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். நிறைவானவர் வரும்போது, நிறைவானவரே, இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி இறைவை கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, உம்மை அறிகிற அறிவினாலே, ஆண்டவரே, நன்மையினாலே எங்களை நிரப்புவதாய் சொல்கிறேன். கேட்ட சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஜீவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். இந்த மாதம் எங்களை நிரம்பி வழியப்படுகிற ஒரு நல்ல மாதமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் பலப்படுத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் தருவாராக. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த மாதம் ஒரு நிறைவான பலனை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். குறைவு மாறுகிறதை நான் பார்க்கிறேன். நிரம்பி வழியப்பட போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி மகிமையின் ராஜா இயேசு ஜெப வீடு, பாஸ்டர் எஸ். அசோக், 24E காளியப்பா பிள்ளை சந்து, மட்டக்கடை, தூத்துக்குடி 628001. எங்கள் கைபேசி எண் 9600489764. Our address: Pastor S. Ashok, மகிமையின் ராஜா இயேசு பிரேயர் ஹவுஸ், 24E காளியப்பா பிள்ளை சந்து, மட்டக்கடை, தூத்துக்குடி 628001. ஃபோன் நம்பர் 9600489764.